சரி, நம்ம ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் வித் பிரேயர். ஓகே. வக்ரதுண்ட மகாகாய கோடிசூரிய சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியம அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அகர முதல எல்லாம் ஆதி பகவான் உலகியவரும் மகாபிரிவா சரணம் ஜோ நமः. இப்போ நம்ம அந்த லெசனுடைய இன்னைக்கு அது என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் அதர் தேன் இந்த வாய்ஸஸ் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸ் தவிர என்ன ஏதோ எக்ஸசைஸ் இல்ல கர்மணி பதம் இருந்தது, சில ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் இருந்தது சார். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். பட் அதுல இப்போ ரொம்ப தனியா நம்ம கிராமர் போது தான் டீச் பண்ணது. அதனால பாக்கி இருக்கிற இதை நம்ம பார்த்துருவோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஜ் 88 சார், பேஜ் 88 என்ன இருக்குன்னு சொல்லுவோம். அதான் பேஜ் 88. இந்த ஏதோ இல்ல 88ல ஏதோ அததான் நீங்க நேத்து ஆரம்பிச்சீங்க. அந்த இருக்கு வரம் அதுல நூனம் பிரச்சனை பார்த்துட்டோம். வரம் நூனம் யதா இதுல வந்து இது எல்லாம் இண்டிக்ளைனபிள். இதுவும் ஓரளவுக்கு கிராமர் பர்டைனிங் டு கிராமர் தான். பட் இதுல இது ஓரளவுக்கு இப்போ இது பார்த்துடலாம். வாய்ஸை மட்டும் தனியா அப்புறம் தனியா நடத்தணும் அதை. ஸோ அதனால ஏதைகி யதா யோகம் இது யார் படிக்கிறேன் இப்போ முதல்ல அலமேலு மேடம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் அலமேலு மேடம் சார். எது தெரியலையே சார். வித்யா அந்த பேஜ் 88 எடுங்க. பேஜ் 88ல ஸ்லோகா நம்பர் 20 இருக்கு பாருங்க. அந்த பேஜ் ஸ்லோகா 20 ஏகஸ்ய கர்ம சம்பீக் ஏகஸ்ய கர்ம சம்பீக்ஷியன்ங்கிற பேஜ் இருக்கு. நீங்க படிங்க சார். கோமதி மேடம் நீங்க படிங்க. நீங்க படிங்க. சரி நான் படிக்கிறேன். அது ஸ்லோகம் படிக்க வேண்டாமா? ஸ்லோகம் படிக்க வேண்டாம். அது சார் என்ன சொல்றாரு, அந்த கீழ இருக்கிற ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான் படிக்க சொல்றாரு. சரி படிங்க. ஸ்லோகம் படிக்கணுமா சார்? ஓகே ஓகே. ஏகஸ்ய கர்ம சம்பீக்ஷ்ய கரோத் யன்யோ யன்யோ அப்பி. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் குருஜி. அப்ப இத அத ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்னா மூர்க்கபேக்ஷயா மிருத்தஹ புத்ரஹ டேஷ். இப்போ மூர்க்கபேக்ஷயா இது வந்து மூர்க்க அபேக்ஷையா வருமா சார்? ஆமா, இது fill in the blanks. இது வந்து நமக்கு fill in the blanks யதா யோகம் வாக்கியானி பூரைத்த. ஓகே, வரம் நூனம் யதா இது மூணையும் பத்தி கொஞ்சம் சொல்லணும். இது மூணு வந்து இண்டிக்ளைனபிள், புரியுதா? சப்தம் கிடையாது, அதனால அப்படியே இருக்கும். அது அவ்வியம்னு பேரு. இதுல மூர்க்காபேட்சையா மிருத்தகா புத்திரகா, அதாவது மிருத்தகன்னா டைடுன்னு அர்த்தம், புத்திரகா சன். மூர்க்காபேட்சையா ரொம்ப அடாவடியா இருந்ததுனால அப்படின்னு அர்த்தம், அந்த பையன் இல்லை அப்படின்னு. இப்போ மூர்க்காபேட்சையா அதாவது ரொம்ப அதாவது பேட் ஹேபிட் பண்ணுவோம்னா ரொம்ப ஒரு போட்டியா இருக்கிறது. புத்தகா புத்திரகா இல்லாம இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது. இப்ப பெட்டர்ங்கிறது மாதிரி வரம் போடணும். வரம் வருமா சார்? வரம் எது அப்ளிகபிள்னா வரம் தான் அப்ளிகபிள், வரம் தான் அர்த்தம், புரியுதா? சோ அதை விட நம்ம இது சொல்ற மாதிரி நத்திங் இஸ் பெட்டர் தான் நான் சென்ஸ்ங்கிற மாதிரி அதே சமாச்சாரம் தான். மூர்க்காபேட்சையா ஒரு முட்டா பையலோ அல்லது அயோக்கியன ஒரு இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது, பையன் இல்லாம இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வரம். இந்த வரம்ங்கிறது தான் நமக்கு இப்ப தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி, நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது சுகார்த்தினோ வித்யாம் ந லபந்தி. சுகார்த்தினா யாரு சௌக்கியத்தை விரும்புறவனுக்கு
வித்யாம் ந லபந்தி, கல்வி எஜுகேஷன் கிடைக்கிறது. அப்படி நூனம் நூனம் ஏன்னா மூணாவது யத்தா வந்துரும். சரி, அதுல தத்தா வந்திருக்காரு, அது யத்தா அங்கதான் வரும். அதுதான் பார்த்தேன். அதனாலதான் நூனம். அதான் யத்தா தான் வரும். யத்தா. ஆமா, நூனம்னா ஷியூர்லிங்கிற மீனிங் வரும். நூனம்னா சட்டன்லி, ஷியூர்லி. ஓகே. சுகார்த்தினகா வித்யா ந லபந்தே. இட்ஸ் குவைட் ஃபேக்ட். அதனால நூனம் நூனம் வித்யா ந லபந்தே. டெஃபினட்டா ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எஜுகேஷன்ங்கிறது ஒரு ப்ராக்ரஸ்ங்கிறது குருரப்பி இப்படி அப்பாவும் அதே மாதிரி குருவும் யதா அப்படியே யதா பிதா ததா குருஹு அப்பி பூஜ்ய. குரு அப்படிங்கிறது குருஹு அப்பி, டீச்சரும் கூட டீச்சரும். அப்புறம் அடுத்த பக்கத்துல வேற என்ன பில்லிங் பிளாங்க்ஸ் என்ன இருக்குங்க? பிரயோகம், பாஷே பிரயோகம். அது வந்து வாய்ஸ், அது பர்டைனிங் டு வாய்ஸ். அதே அகைன் இட் இஸ் ஓகே. பாவே பிரயோகம்னாக்க எப்படி சார்? பாவே பிரயோகம் பாவேவா வந்திருக்கு. ஆமா, பாவே பிரயோகம். பாவே பிரயோகம்னா இம்பர்சனல் வாய்ஸ். ஆமா, இருங்க. சத்தியம் ஜெயதி ஒரு உதாரணம் சொல்லிடுங்க. சத்தியம் ஜெயதி. சரி, வந்து ட்ரூத் வந்து ட்ரூத் ட்ரம்ப்ஸ். சரி, ஆனா இதுல வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இல்லாம அப்சாக்டா கொடுக்கறதா தான் பாவம். இதுல வந்து ஒரு இன்னார் என்னது பண்ணா அப்படி இல்லையோன்னா ஒரு, அதனால்தான் பாவே பிரயோகம் பாவம் தான். இப்போ சத்தியம் ஜெயதி அப்படின்னா உண்மை ஜெயிக்கிறது, உண்மையினால் ஜெயிக்கப்படுகிறது அப்படின்னு வரணும். சத்தியேன ஜீயத்தேன்னு வரும். ஏன் பாவம்னா அதுவும் வந்து பாசிவ் தான், மொராலா பாசிவ். ஆனா ஒர்க் மாதிரி இல்லாம இது ஒரு அப்சாக்ட் ஒரு மாதிரி நமக்கு வந்துருக்கு. அதனாலதான் அது பாவம். பாவே மீன்ஸ் நத்திங் பட் பாசிவ். இப்போ இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னு இருக்கு. அதே மாதிரி அது மாதிரி ஈஸ்வரகா அஸ்தி, காட் இஸ். அப்போ கடவுளால் இருக்கப்படுகிறது அப்படின்னு வரணும். ஈஸ்வரேன பூயத்தே வரும். ஈஸ்வரேன பூயத்தே. ஏன்னா அவர் இருக்கிறதுங்கிறது அவர் தானே. அப்போ இருக்கப்படுகிறது. ஆமா, அது மாதிரி பயம் ஆமா, பயம் நாஸ்தி. பயம் இல்லை. பயம் இல்லைன்னா பயத்தினால் இல்லாமல் போகிறது பயன அஸ்திக்கு வராதா சார்? அஸ்திக்கும் பூயத்தை போடலாம். நாஸ்தி இல்லைன்னு தான் வருது. அதனால வரணும். அது என்ன வேர்டு என்ன கொடுக்குறாங்க பாக்குறேன். சத்தியம். ஓகே. ஜெயதி இதுல வந்து அஸ்தி பவதி அஸ்தி ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இதுல வந்து பயம் ந பூயத்தேன்னு கொடுக்கலாம். அததான் சொன்னேன் சார், நான் பூயத்தே தான் கொடுக்கணும். அப்படிதான் பாசிவ் வரணும். இது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு கரெக்டான சென்டென்ஸ் மாதிரி இல்லாததுனால இவன் வந்து பாவே பிரயோகம் ஒன்லி ஆக்ஷனை மட்டும் சொல்றதுனால பாவே பிரயோகம். சத்ரகா ராத்திரவு சோபதி. மூன் வந்து ராத்திரியில தான் பிரகாசிக்கிறது. ராத்திரவு அதாவது சந்திரேன ராத்திரிகின்னு வரணும். ராத்திரவு இவன் சப்தமியில கொடுத்துருக்கான். சந்திரேன ராத்திரிகி
ராத்திரிகி சோபியதே அப்படி சொல்றாரு. சந்திரன் ராத்திரி வந்து சந்திரனால பிரகாசிக்கப்படுறது அப்படிங்கிறது சொல்றோம். சோபியத்தே தான், சோபத்தே சோபியத்தே அப்படி வரும். ஓகே, சோபியத்தே. ஓகே, அடுத்ததான் இது அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்கோம்? ஆப்போசிட் வேர்ட்ஸ். இல்ல சந்திரேன ராத்திரிகின்னு போடணுமா? ஆமா, ராத்திரிகி. ராத்திரிகி தான் அது வந்து. ஆனா ராத்திரிங்கிறது ஸ்ரீலிங்கம். அது ராத்திரிகின்னு மதி மாதிரி, மதிங்கிற சப்தம் மதிகின்னு வரும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் சப்தம். பட் நமக்கு வந்து நிஷா, ராத்திரி எல்லாமே வந்து ஸ்ரீலிங்கத்துல தான் நமக்கு சொல்லிட்டு. ராத்திரிகி சோபியத்தை. ஆனா சந்திரன் வந்து புல்லிங்கம் அப்படின்னு சந்திரன் புல்லிங்கம். சந்திரன் வந்தாதானே அதுக்கு ராத்திரின்னே பேரு. அது என்ன போடணும் சார்? அப்ப என்ன போடணும் சார் அங்க? ராத்திரிகி தானே, ராத்திரிகி. ஓகே, ஆமா. சந்திரேன சந்திரனால ராத்திரி சோபிக்கப்படுகிறது. ராத்திரி வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துடும். ராத்திரியில் சந்திரன் கிரகணம். சந்திரனால ராத்திரிங்கிறது அழகுபடுத்தப்படுது அப்படிங்கிற சத்தியம் அசத்தியம் மறந்து விஸ்வரத்து. ஏன்னா அந்த வீங்கிறது சில இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் டிவைட் ஆஃப்னு வரும். ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி வராது. இப்போ கோரம் அகோரம்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து கோரத்துக்கு என்ன மீனிங்கோ அதுதான் அகோரத்துக்கு. உடனே அது நெகேஷன் அர்த்தம் இல்லை. உடனே இப்போ வந்து ரொம்ப கோரமா, அவ ரொம்ப கோரமா இருக்கு, அந்த ரூபம் வந்து ரொம்ப கோரமான ரூபம் அப்படின்னா, அப்ப அகோரமான ரூபம்னாலும் அதே மீனிங். ஏன்னா சில இடத்துல அது மாதிரி அதுக்கு ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அப்படின்னு நீங்க பார்த்தோன்னா வந்ததுன்னா கோரம் அகோரம்னா கோரம் இல்லை, ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்ல முடியாது. இப்போ அகோர வீரபத்ரர்னு இருக்காரு, அவர் ரொம்ப ஒன்றும் சாஃப்ட்லாம் இல்லை, அந்த கோரமா தான் இருப்பார். அகோரம்னாலும் கோரம்ங்கிற மீனிங் தான் இருக்கு. ஓகே, அது மாதிரி சில இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பிடிக்கும். விஸ்மரத்தி, ஸ்மரத்தின்னா ரிமெம்பர், விஸ்மரத்தின்னா மறந்துடுறது. இந்த இடத்துல வீக்கு வந்து நெகேஷன் வந்துடும். புரியுதா? அது எந்த இடத்துல யூசேஜை பொறுத்து அந்த சென்டென்ஸோட மீனிங்கை பொறுத்து இருக்கு. எந்த இதுல அது கான்டெக்ட்ல யூஸ் ஆகுதுங்கிறது பார்த்து சொல்லணும். தேவகா அசுரகா, ஓகே, தர்மகா அதர்மகா, நித்ராதி ஜாகர்த்தி, ஓகே, வர்தத்தை க்ஷீயத்தை, त्यजति भजति, संपत्ति विपत्ति, उपकारः अपकारः, यथा तथा यत्र तत्र आभ्यां यथा योगं वाक्यानि पूरयते. ஓஹோ, எத்திர தூமகா தத்திர அக்னி, எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு. அவ்வளவுதான். எத்திர தூமகா தத்திர அக்னி. ரெண்டுல யதா ராஜா ததா பிரஜாகா. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு நவுன் எவ்வளவு வர்பு பார்த்துருக்கோங்கிறத ஒரு ரிவைஸ் பண்ணுவோமா? அப்படிதான் பண்ணோம்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா அடுத்தது வந்து எப்படி இதை கொஞ்சம் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம அடுத்த புக்கு அதுக்குள்ள. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், கோமதி பேசுறேன் சார். வந்து எங்களுக்கு செகண்ட் லெவலுக்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டா. இப்போ ஆமா, செகண்ட் லெவலுக்கு புக் எல்லாம் அனுப்பிச்சுட்டா எங்களுக்கு. செகண்ட் லெவல் வந்து இந்த பாலதர்ஷா ரீடர் 1 அனுப்பிச்சுட்டா. ரீடர் 1 இது வந்து இன்ஃபன்ட் ரீடர், அது ரீடர் ஃபர்ஸ்ட். ஆமா, ரீடர் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுட்டா. ஆனா அவ வந்து என்ன போட்டிருக்கா சங்கராபுரம் குரூப்லனா, இன்னும் எங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் டிசைட் ஆகல அப்படின்னு போட்டிருக்கா. சோ நான் வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து என்ன வந்து நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சானா, நம்ம கிளாஸ்ல படிக்கிறவா எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, செகண்ட் குரூப் வந்து நீங்க எடுத்தா நாங்க உங்ககிட்ட தான் படிக்கணும். ஓகே, பட் எங்களுக்கு தெரியாது உங்களோட ஐடியா என்னன்னு தெரியாது. அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க எடுக்கணும். எல்லாரோட சார்பாகவும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதேதான் சார் சொல்றேன். அதான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்.
எல்லாரோட சார்பா நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உங்களோட முடிவு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அத நீங்க இன்னைக்கு சொன்னா நல்லா இருக்கும் சார். இல்ல இல்ல தெரியாது. இல்ல ஆமா எங்களுக்கு தெரியாது. இத வந்து இத நமக்கு மேல ஒரு அட்மின் ஒருத்தர் இருக்கிறதுனால அவ கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு வந்து இந்த செட்டு வந்து ஒரு நல்ல செட்டா நமக்கு அமைஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்து யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். அதனால தான் இப்ப இது கிளாஸே ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா இதுக்கு வந்து இல்லைன்னா 22 பேர் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு கொடுத்த லிஸ்ட் வந்து 22 பேரு. இதுல இப்ப நம்ம கிளாஸ் நம்ம எல்லாருமே ஓகே வந்து இல்ல இல்ல பாகி மேடம் சித்த மியூட் பண்ணிக்கோங்களேன். யாரோடதோ ரொம்ப இதுவா. இப்போ நான் வந்து எனக்கு வந்து இருக்கிறது எந்த ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதை நம்ம ஒரு இது மாதிரி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு சொன்னா அவ அட்மின்ல ஏன்னா கொஞ்ச நாளா நமக்கு கிளாஸ் வேற இல்லை, நான் வேற இதுல இருந்த என்ன மெடிக்கல் லீவ் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ். அவ என்ன சொல்றாங்கன்னா இவர் இந்த அரும்பாக்கம் லட்சுமி நரசிம்மன் சார் தான் அவர் தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த லெவல் எடுக்கிறதா இருந்தானா எங்களோட இன்னும் ஒரு 4 பேர் சேர்றாங்க சார். அப்படியா? அப்ப அவ முதல் லெவல் வந்து அவ பாம்பே குமாரசாமி சார் கிட்ட படிச்சிருக்கா. அவர்தான். ஆமா அவர் வந்து செகண்ட் லெவல் எடுக்கலன்னு சொல்லிட்டா. ஆனா நான் உங்களை பத்தி சொன்னதுனால அவ ஒரு 4 பேர் நம்ம கிளாஸ்ல தான் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறா. அதனால ஏன்னா எல்லா சிட்டியா வெவ்வேறு பிளேஸா? இல்ல ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் சென்னை, 2 பேர் சென்னை, 3 பேர் சென்னை, ஒருத்தர் கோயம்புத்தூர், 4 பேர் சார். இப்போ பெங்களூர் தான் ரொம்ப ஃபார் அவே ஃப்ரம் சென்னை நினைக்கிறேன் இல்லையா? ஆமா பெங்களூர் இல்ல சார். இப்ப என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாடா நகர்ல இருந்து படிக்கிறாங்க சார். சங்கராபுரம் லெவல் 1. அந்த நார்த்ல இல்லாத சான்ஸ்கிரிட்டா? ஆமா சார். அவ படிக்கிறா. நான் பாம்பே பாகி பாம்பேல தான் இருக்காங்க. அப்ப இப்போ பாம்பேல இருந்தா டெய்லி கம்யூனிகேஷன்? ஆமா டெய்லி பாம்பே தான் கம்யூனிகேட் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட. அப்படியா? அப்ப அதனாலதான் ஏன் பராட்டி தெரியும். சோ அதனாலதான் சார் வந்து எனக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நீங்க இது பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் நம்ம கிளாஸ்ல வரணும். ஏன்னா நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் சார். நீங்க தான் சார் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்களோட ரொம்ப கம்ஃபர்டபிளா ஆயிட்டோம். நீங்க சொல்லி தரது எங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு. சரி, அது வந்து அதுதான் அந்த குருகுலம். உங்களுக்கு இப்ப கூட யாரோ பேப்பர்ல பார்த்தேன், அகமதாபாத்ல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு முஸ்லீம் லேடி டாக்டரேட் இன் சான்ஸ்கிரிட். அவர் சொல்றா, எனக்கு சின்ன வயசுல இருந்து சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, சம்ஸ்கிருத வாத்தியாரா தான் நான் வரணும்னு ஆசைன்னு அந்த பேப்பர்ல தினமலர்ல வந்திருக்கு. அந்த போட்டோவோட அவர் பேர் குரேஷின்னு ஒன்று பேரு. குரேஷி முஸ்லீம் கேர்ள். டாக்டரேட் முடிச்சுட்டு அவ சொல்லுது மற்றபடி முஸ்லீம் எல்லாரும் படிக்கலாம். அவ என்ன சொல்றா, லாங்குவேஜுக்கும் ரிலிஜனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. அவ டாக்டரேட் முடிச்சுட்டு அகமதாபாத் யூனிவர்சிட்டியில. அகமதாபாத்ல செகண்ட் லெவல்ல வந்து டோட்டலா நான் பார்த்தேன் அந்த புக்ல ஆரம்பமே சந்தியில இருந்து ஆரம்பிக்கிறது சார். கொஞ்சம் கிராமர் நிறைய கிராமர் அடுத்ததுல டீப் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். அதான் அது இருக்கு. ராமோதந்தா போட்டிருக்கா. ராமோதந்தம் ஏன் ராமோதந்தம் தான் ஃபர்ஸ்ட் அந்த காவியம் நமக்கு வந்து அந்த காவியா ஸ்டைல் வந்து அதை ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஏன்னா இல்ல எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். எங்களுக்கு கிளாரிஃபையும் உங்கள்கிட்ட ஈஸியா பண்ணிக்க முடியாது. ஆனா இப்போ இதுல நம்ம சொல்ற அந்த மதர் டங் இல்லாம என்ன சொன்னாலும் மதர் டங்ல சொன்னா கொஞ்சம் புரியறது கொஞ்சம் ஈஸியா புரியும். அது ஒரு ஆமா சார். நான் சொல்றேன் உங்களோட கம்ஃபர்டபிள் ஆயிட்டோம். உங்களோட டீச்சிங்ல எங்களுக்கு கம்ஃபர்டபிளா ரொம்ப எங்களால உங்களோட உங்க டீச்சிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா இல்ல சார் இப்ப நம்ம இவ்வளவு
நான் இன்னொரு லெவல்ல போய் டீச் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்ததே உங்களோட டீச்சிங் தான் சார். அதனால நீங்க செகண்ட் லெவல் எடுத்தேன்னா எங்களுக்கு சந்தோஷம் சார். அதுதான் நான் எனக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து அதுவும் இப்போ பெரியவாருடைய அனுகிரகத்துல மறுபடியும் வந்து உட்காந்து சொல்ற மாதிரி பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா. ஏதோ மனுஷன் எல்லாருக்கும் இவன் சொல்ற மாதிரி அமிதாப் பச்சன் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் மதியால விதியை வெல்லலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வந்து அது கடைசியில மடத்தனம்ங்கிற மாதிரி தான் நமக்கு அது ரிசல்ட் தெரியுது. ஆனா வரணும் இருக்கு வந்துடுச்சு, போகணும்னு இருக்கும் போயிடும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து முதல்ல எல்லாரும் பயமா தான் இருந்தது. ஏன்னா இந்த உடம்பு வந்து ஒருத்தரும் இங்க கிளப்பி விடுறத பார்த்தா நமக்கு இருக்கோ இல்லையோ இருக்கிறவா கிளப்பி விடுறதா பெருசு. அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிளியர் ஆகி நம்ம வந்து நவ் வி ஆர் குவைட் ஓகே. நம்ம அதே செட்டு மறுபடியும் நம்ம இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து நான் வந்து அடுத்த புக்கு இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அட்மினுக்கு, ஏன்னா அட்மின்ட்ட கான்டாக்டே இல்லை. ஸோ அவர்கிட்ட ஒரு மற்றபடி நீங்க ஒன்றும் டீச்சர்ஸே இல்லைங்கிறல ரெண்டாவது செகண்ட் செட்டுக்கு. ஆமா சார், அவ வந்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. நாங்க டீச்சர்ஸ் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம், டீச்சர்ஸ் கிடைக்கணும், ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து எல்லாருக்கும் ஆரம்பிக்க போறோம். அவ வெளியில இருந்து எல்லாரும் லெவல் 2க்கு அப்ளை பண்ணியாச்சு. அவ குரூப்பே ஃபார்ம் பண்ணிட்டா சார். ஆமா, அந்த குரூப்ல நாங்க எல்லாரும் இருக்கோம் சார். நம்ம 6 பேரும் அந்த குரூப்ல இருக்கோம். இப்ப அதுல இருந்து டீச்சர்ஸ் வந்து அவ கிடைச்சாதான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பா. அவ வந்து நான் உங்கள்ட்ட முன்னாடியே அட்வான்ஸ் ரிசர்வேஷன் போட்டு வைக்கிறேன் 4 பேருக்கு. சரி சரி, இல்ல இல்ல அப்படின்னா நீங்க செகண்ட் அடுத்த செஷன் எப்ப ஆரம்பிக்கலாம் அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நம்ம ஆரம்பிக்கப்படாது இல்லையா? ஆனா மீனாட்சி சங்கர் மேடம் சொன்னாங்க அவங்க சிஸ்டரோட டீச்சர்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் அப்படி ஒரு நியூஸ் வருது எனக்கு, அப்படி ஒரு நியூஸ் வருது. மீனாட்சி மேடம் சொன்னாங்க நேத்து. அப்ப செகண்ட் டே முடிச்சாச்சு அப்படிலாம் சொன்னாங்க. நான் என்ன படிச்சுட்டே போறதா, ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் வேணும். அதுவும் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேற. நான் வந்து பசங்களையும் டீல் பண்றேன், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸையும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்கு மெத்தடாலஜில. அதோட பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அங்க அந்த என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ்ல ஒன்றும் பார்க்க முடியாது, நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். பட் இது வந்து மோரார்லஸ் இதுல ஆன்லைனா இருந்தாலும் டைரக்ட் டீச்சிங் மாதிரி உங்களை படிக்க சொல்லி நான் சொல்லி இந்த வியூ வந்து இப்படி போயிட்டு இருக்கிறதா கரெக்டான கிளாஸ் வந்து நீங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது தெரியாமலே நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கூல் சமாச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த சிபிஎஸ்சி சொல்றேன், எங்க பக்கத்துல ஒரு ஸ்கூலு அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு தெரியும். அந்த ஸ்கூலுக்கு 10th இப்போ சிபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டையும் நான் பார்க்கல. அதான் பேரண்ட்ஸ் பார்த்துட்டா வீட்டுல இருந்து பசங்க படிச்சிருக்காங்க, எக்ஸாம் கூட வீட்டுல இருந்து இருக்கு. அது பட் இது எப்படி இருந்தாலும் இந்த அவங்க ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்ல, அதுவும் அந்த ஏஜ்ல வந்து பசங்களையே பார்க்காம சொல்லி கொடுக்கறதுங்கிறதே எனக்கு பெக்குலியர். ஏன்னா நம்ம வந்து பசங்க எப்படி எந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்கா, நம்ம இப்போ நீ சொன்ன மேட்ரை அப்படிங்கறத ஒண்ணுமே பார்க்க முடியல. இல்ல சார், நீங்க அட்மின்ல பேசுற போது இந்த மாதிரி எங்க ஸ்டூடெண்ட் வந்து என்னையே இருக்க சொல்றாங்க, அதனால நான் அந்த செட்டுக்கே போறேன். நீங்க வேணா இஃப் யூ டோன்ட் மைண்ட் முடிஞ்சா சொல்லி பாருங்க. அவளுக்கு டீச்சர்ஸ் கிடைக்கலன்னா நிறைய குரூப் சேர்த்து விட்டாருன்னா அது ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க சொல்றது டீச்சர்ஸ் கிடைக்கலங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் செட்ல எப்படி டீச் பண்ணிருக்கா, இப்போ நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்மளுடைய அந்த இந்த கிளாஸுக்கும் இன்னொரு செட்னுடைய கிளாஸுக்கும் எப்படி வித்தியாசம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, அதை சொல்லணும். எங்களுக்கு தெரியவாலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்லாம் வந்து 18 கிளாஸ்ல விட்டுட்டு போயிட்டார் சார். 18 லெசனோடயே விட்டுட்டு போயிட்டார். ஆமா, சில பேர்லாம் அவாவாலே படிச்சுட்டாங்க. மதுரையில அவாவாலே படிக்கிறார் சார். டவுட் வந்து யார்கிட்ட கேட்பேன் நீங்க, அது வந்து அது டீச்சிங் இல்லை. அதாவது இப்போ டீச்சிங்னாக்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்
இந்த இந்த குரூப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பட் அவ வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லி போனா அவ இன்னொருத்தரை அப்பாயின்ட் பண்ணிடுவா. கரெக்ட். அவ சொல்லவே இல்ல சார், அவளாவே போயிட்டா அப்படியே. இல்ல அவ கிளாஸ் அப்படியே முடிச்சுட்டா, அப்ரப்டா முடிஞ்சிடுது சார். அப்ரப்டா முடிஞ்சிட்டா சார். நிறைய பேர் உபதேசமாலாவே எடுக்கல சார். ஓஹோ சரி சரி. ஆமா உபதேசமாலாவே எடுக்கல. கரெக்ட். நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இந்த உபதேசமாலா தான் ரொம்ப அந்த பொயட்டிக், அதாவது பத்தியம்னு பேரு. பத்தியம்னா போயம். அந்த அந்த பத்தியா ஸ்டைல் தான் நம்ம லிட்ரேச்சரே. இப்ப ராமாயணம் எடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப லலிதமான அந்த ஆதி காவியம்ங்கிறத அது மாதிரி மீட்டர்ல திருக்குறள் மாதிரி, திருக்குறள் எப்படி 1.5 லைனோ அது மாதிரி தான் ரொம்ப ஈஸியான மீட்டர். அந்த அந்த 24,000 ஸ்லோகமும் வந்து உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கிற ஆதி காவியம் தெரியும். அவர் தான் அதுல இருந்து தான் நிறைய அதை பேஸ் பண்ணி அதனுடைய இன்ஃபுளுன்ஸோட தான் அப்புறம் இப்போ ராமோதன் இருக்கு. அதை இதுவா ஒரு அப்ரிட்ஜா அந்த ராமாயணத்துடைய இதை பண்ணியிருக்கேன். அதுதான் நமக்கு ராமோதன் தன்னு முதல்ல வைக்கிறதா இருக்காங்க. ராமோதன் வந்து பண்ணிருக்கு இன்னும் கொஞ்சம். அதுல வந்து அழகா ராமாயணத்தினுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் வரும். முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் குழந்தைகளுக்கு ஏற்கனவே சரி. அதனால ஃபர்ஸ்ட் பிடிக்கிற வாழ்க்கை ராமோதன்றத்தை அது மாதிரி ராமன் இருந்தா ராமர் பிறந்தார் இதெல்லாம் அப்படி ஏஜென்களா ஒரு அதாவது காவிய ஸ்டைல்லையும் இருக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு கொஞ்சம் ராமாயணத்தை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி நம்ம வந்து அதை நம்ம அட்மின் ஒரு நான் வந்து நீங்க பேசிட்டு இல்ல சார், நீங்க பேசிட்டு நீங்க அவள்கிட்ட பேசிட்டு நம்ம இந்த மாசமே கிளாஸ் அப்படியே செகண்ட் லெவல் ஆரம்பிச்சுடலாம் சார். ஓகே ஓகே. அது ஒன்றும் எதுவாக இருந்தாலும் நமக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல பிரேக் ஆகுது. இல்ல 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 எல்லாரும் மியூட் போட்டாதான் கிளியரா இருக்கு. எல்லாரும் மியூட் போடணும். எனக்கு இங்க எல்லாரும் மியூட் போட்டுருங்க பின்ன சார் மட்டும். ஓகே. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அப்படியே ஓகே. அதனால நான் வந்து அவள்கிட்ட பேசிட்டு அவ என்ன சொல்றா, அவ என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியல. என்ன சொல்ற மாதிரி நீங்க டீச்சர்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னொரு குரூப் வேணா இதுல அட்டாச் பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றத வச்சு. ஏன்னா நான் வந்து மற்றபடி எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே நமக்கு முடிஞ்சா இருக்கிறோம். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த சாட்டர்டே சண்டேங்கிறது அதில் வந்து ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அதோட இப்போ நமக்கு இந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டி வேறு இருக்கிறதுனால அது வந்து இப்போ இந்த ஆன்லைன்லாம் இப்போ சிபிஎஸ்சியில் எக்ஸாம் வச்சிட போறேன்னு சொல்லியிருக்கான். ஆன்லைன் சரியா போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம கவர்மெண்ட்ல முடிவே பண்ணல. நம்ம கவர்மெண்ட்ல வந்து எஜுகேஷனை எப்படி குட்டிச்சவர் பண்ணலாம்னு அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்றீங்க உங்களுக்கு உடனே ஒருத்தன் சிலபஸ் எடுக்கிறேங்கிறான், ஒருத்தன் போர்ஷனை கட் பண்றேங்கிறான். எல்லாரும் வந்து டீச்சிங் லைன் தெரியாதவாளை வச்சுட்டே எல்லாரும் இவ வந்து எஜுகேஷனை பத்தி பேசிட்டு இருக்கா. மந்திரி தந்திரி எல்லாரும் இந்த போர்ஷனை கட் பண்ணிடலாம், அந்த போர்ஷன் இன்னத்தையோ பேசி, அதாவது போர்ஷனை கட் பண்றதுங்கிறது நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. அதாவது ஹையர் கிளாஸஸ்க்கு வந்து இப்போ நமக்கு இந்த வருஷம் வேணா எக்ஸாமை தள்ளி போட்டுக்கலாம், அப்படி ஏதாவது பண்ணலாமே தவிர போர்ஷனை கட் பண்ணி எக்ஸாம் வைக்கிறதுலாம் நம்மளே கட்டாமச்சான்னு ஒரு அகடமிக் கமிட்டி முடிவு பண்ணாம இவாளே கவர்மெண்ட்னா உடனே ஆல் பவர்ஃபுல்ங்கிற அர்த்தத்தில் ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து அதுல வந்து சிபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் அதாவது சொல்லிட்டா ஆன்லைன்ல கிளாஸஸ் எல்லாம் ஜோரா போயிட்டு இருக்கு. ஸோ 10th and 12th டெஃபினட்டா எக்ஸாம் உண்டு, ஆனால் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளீனா அவன் வந்து சொல்லிட்டான் அந்த செக்ரட்டரி. அவங்க அந்த கேந்திரிய வித்யாலய சங்கடன் இருக்க அந்த செக்ரட்டரி. ஸோ அதனால இப்போ ஸ்டேட்ல வந்து என்ன +2க்கு என்ன பாதி புத்தகத்தை கழிச்சு போடுறதா, இதுல 10th உண்டு 11th உண்டு, இவன் எல்லாத்தையும் வச்சுட்டாப்பா. இவன் வந்து என்ன பண்ணிட்டான், இப்போ இந்த கவர்மெண்ட் 11th வச்சுட்டான். ஸோ அதனால 10th 11th 12th 3க்கும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்.
இதுல எந்த போர்ஷனை கட் பண்றது, எப்படி கட் பண்ணி எப்போ வந்து போர்ஷனை முடிக்கிறது, பேட்டர்ன் என்ன. நான் இப்ப பசங்களுக்கு இந்த சிபிஎஸ்இ போர்டு பேட்டர்னை தான் போட்டு பசங்களை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் போர்ஷனை முடிச்சுட்டு. உங்களுக்கு ஏன்னா அது மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை நினைச்சாக்க நானும் ஸ்டேட் இதில் சர்வீஸ் தான் இருந்திருக்கேன். வந்து இவன் எப்படி அகாடமிக் லைன்ல வந்து ஒன்றும் புரியாம எனக்கு போட்டு மாதாடின்னு இருக்கான். அது என்ன இதுல வந்து முடிய போகுது என்னன்னு புரியல. ஆனா பிராக்டிகலுக்கு பாக்குற போது பசங்க வந்து திண்டாடி போடுவோம். ஏன்னா கவர்மெண்ட்ல ஏதாவது ஒன்று பண்ணிடுவா, வந்து முக்கியமான சாப்டரை கட் பண்ணிட்டு நீ நாளைக்கு எப்படி போய் நீட்ல உட்காருவ, நீட்ல உட்கார்ந்தா நீட்டா ஏன்னு வர வேண்டியதான் உங்களுக்கு. ஆமா, எந்த எந்த போர்ஷன் பின்னாடி போறப்போ இல்ல 7.5% வச்ச மாதிரி ஒரு 20% ஏதாவது வச்சிருவான். ஒன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் சரியா போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 10th and 12th டெஃபினட்டா எக்ஸாம் உண்டு, அதுல எந்த இதுவும் கிடையாதுன்னு அழகா சொல்லியிருக்கா. அதனால இப்ப வந்து உங்களுக்கு அந்த 10th இருந்துக்கிறதுனால நமக்கு 10th தானே 10th வரைக்கும் சான்ஸ்கிரிட். இப்போ அந்த லாங்குவேஜ் ஃபார்முலாவில் வேலை ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கான் போல் இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் சிபிஎஸ்சி பொறுத்தவரையிலும் இது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் டெஃபினட்டா உண்டு. இதுலயே பாதி ஹிந்தியில தான் இந்த புக்கில் எல்லாம் வியாக்கியானம் கொடுத்துருக்கான். அதை வச்சே இருக்கிற கொஞ்சம் பாதி கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சான்ஸ்கிரிட் ஹிந்தி எல்லாம் ஒன்று தெரிஞ்சுன்னு இன்னும் இல்லை, ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஏன்னா ரெண்டுமே மோராவஸ் ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே இது. பசங்களுக்குன்னா கொஞ்சம் வந்து டிரான்ஸ்லேஷன் என்ன, டிரான்ஸ்லிட்டரேஷன் என்ன, அதுலேயே திருக்குறளை பத்தி ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கான். சிபிஎஸ்சி புக்குக்கு திருக்குறளை சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லிட்டரேட்டும் பண்ணி ஒரு போர்ஷன் வச்சிருக்கான். பசங்களுக்குலாம் நீங்க கொஞ்சம் மெதுவா இருந்து இப்படி என்ன அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் 5 கிழிச்சு தமிழ் இப்படிலாம் நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்களும் அது ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு வச்சுங்க இருக்கு. அதனால இது இப்படி போயிட்டு இருக்கணும். ஸோ நமக்கு வந்து அதுக்கு இந்த சனி ஞாயிறை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்களும் வந்து இன்னைக்கு 7 பேரும் வந்திருக்கீங்களா தெரியல மேடம்? இல்ல சார், நாங்க சந்திரிகா மேடம் தான் வரல. சந்திரிகா மேடம் வரல. ஓகே சார், எனக்கு உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கணும் சார். எனக்கு இந்த லேக்கனம்னு ஒரு லெசன் இருக்கு சார், பேஜ் 42ல லேக்கனம் நம்ம படிச்சதுல இப்ப நான் டீச் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல வந்து துவம் கஸ்மாத் ந லிக்கசி, துவம் கஸ்மாத் ந லிக்கசி, அந்த கஸ்மாத் வந்து அங்க எப்படி சார் வந்திருக்கு எனக்கு அது புரியல சார். நீங்க சொன்ன 42 பேஜ் எடுத்த உடனே வந்துருச்சு. ஆனா பிரிண்ட் நடுப்பறனா ஒரே பிரிண்டே இல்ல. துவம் கஸ்மாத் ந லிக்கசி, கஸ்மாத் ந லிக்கசி, ந லிக்கத்துன்னு வராது. இல்ல ந லிக்கசி இல்ல சார், துவம் கஸ்மாத் ந லிக்கசி. இந்த கஸ்மாத் வந்து பஞ்சமி விபக்தி இல்லையா, இந்த இடத்துல வந்து அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு எனக்கு தெரியல சார். கஸ்மாத் ந லிக்கசி உங்களுக்கு சில இடத்துல வந்து இப்போ ராமேண சக புரியுதா, ஒரு இடத்துல வந்து சக வந்ததுன்னா திருத்தீயா சதுர்த்தி பஞ்சமி இப்படிலாம் வரும்னு ரூல் இருக்கு. ஆமா கரெக்ட். ஆமா, இப்போ கஸ்மாத் அந்த சென்டென்ஸ் படிங்க, இதுல இருந்து எங்கன்னு பாக்குறேன். ராகவ துவம் கஸ்மாத் ந லிக்கசி ஆரிய மம லேகனி நாஸ்தி அவன் சொல்றான். ஆனா क्वेश्चन வந்து துவம் கஸ்மாத் ந லிக்கசி, நீ எதுக்கோசரம் எழுதல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. பட் அந்த இடத்துல கஸ்மாத் எப்படி வந்திருக்கு? கஸ்மாத்ங்கிறதுக்கு நீங்க என்ன மீனிங் சொல்லணும்னா, நீ ஏன் எழுதல, எதனால? ஆமா சார், எதனால எழுதல. பட் அது கஸ்மாத்னு வந்திருக்கு இல்லையா, அது பஞ்சமியில, அதுதான் கேக்குறேன். இருங்க, கஸ்மாத்னா என்ன காரணத்தினாலேன்னு சொல்லணும். கோமதி மேடம் என்ன காரணம் பாடம், எத்தனாவது பாடம்? ஷோடச பாட்டக 16வது பாடம். 42 लाभकिं तस्य संस्कृतं लिखामि प्रतिलेखनेन अक्षराणि सुन्दरमुखी किं राघवः इति राघव अपरं त्वं कस्मात् न लिखसि. இது என்ன கேக்குறான்னா, நீ ஏன் எழுதல क्वेश्चन கேக்குற. இது உங்களுக்கு ராகவ why do you not writing அப்படி இல்ல சார்,
கரெக்ட் சார், எனக்கு அது புரியுது சார். பட் கஸ்மாத் வந்து நம்ம வந்து அது கசிய அந்த கஹா சப்தாவோட பஞ்சமி விபக்தியே நம்ம இங்க போடுறோமே, அது எதனாலன்னு கேக்குறேன் நான். இருங்க, அதான் அதாவது கஸ்மாத்துங்கிறதுக்கு நீங்க மீனிங் வந்து பஞ்சமியில ஃப்ரம் அவுட் ஆஃப் தட் மூணு சொல்லலாம். ஆமா, அது மூணுமே இங்க அப்ளை ஆகலையே சார். நீங்க ஃப்ரம் அவுட் ஆஃப் தட் சொன்னீங்க. இருங்க சொல்றேன். அது எப்படி அப்ளை ஆகுதுன்னா, கஸ்மாத்னா அவுட் ஆஃப் வாட், அவுட் ஆஃப் வாட் ரீசன் யூ டிடன்ட் ரைட். ஓகே, வாட் ரீசன்? அப்போ இது வந்து யூசேஜ். அப்ப இங்க கஸ்மாத்தும் கிமர்த்தமும் வருமா? கிமர்த்தமும் போடலாமா? கஸ்மாத்து என்ன காரணத்தினால, அவுட் ஆஃப் வாட் ரீசன். ஓகே, புரியுதா? அப்படி நம்ம சொல்லலாம். அதனால இது வந்து யூசேஜ். நம்ம அப்படியே எக்ஸாக்டா அதே இப்ப கஸ்மாத், அதாவது ஃப்ரம், இப்போ இதுல ஃப்ரம் அவுட் ஆஃப், இதுல வந்து ஓரளவுக்கு இதுல அப்ளை ஆகும். நீ வந்து உனக்கு எதனால, என்ன காரணத்தினால நீ எழுதல, அதுக்கு என்ன காரணம், காரணத்தினாலன்னு சொன்னா வருது. கஸ்மாத் காரணம் அப்படி வேணா வரும் இல்லையா? சிலது வந்து சில ஒரு லாங்குவேஜ்ல இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ தம்பின்னு சொல்ற வார்த்தை வந்து தமிழ்ல இருக்கு, தம்பிங்கிற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட்ல கிடையாது, அதுக்கு நேர் ஈக்குவலன்ட் கிடையாது. அக்ரஜகா அனுஜகான்னு தான் சொல்லலாம். நீங்க பிராத்தா சொல்லலாம், பிரதர்னு இருக்கான். எல்டரா எங்கரா அப்படி சொல்லுவேன். அதுக்கு அக்ரஜகான்னா மூத்தவன், அனுஜகான்னா இளையவன். ஆனா நீங்க தமிழ்ல தம்பின்னு சொன்னாலே இளையவன் தான், அண்ணன் சொன்னா மூத்தவன் தான். அந்த அண்ணன் தம்பிக்கு வந்து நீங்க சான்ஸ்கிரிட்ல அக்ரஜன் அனுஜன் ரெண்டு இருக்கு. பரதன் ராமனுடைய அனுஜன், லக்ஷ்மணன் ராமனுடைய அனுஜன். லக்ஷ்மணனுடைய அக்ரஜன் ராமன். அதுக்கு என்ன மீனிங்னா, நீ முன்னால பிறந்தவன், நான் பின்னால பிறந்தவன் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் மீனிங். அக்ரன்னா முன்னாடி, அதை தமிழ்ல மூத்தவன் சொல்லுங்க. இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் சில தம்பின்னு சொன்னாலே சின்னவன் அப்படிங்கிற மீனிங் அதுல இருக்கு. அந்த அந்த ஒரு வேர்டு வந்து தமிழ்ல சில வேர்டு சில சில லாங்குவேஜ்ல சில வேர்டுக்கு வந்து டக்குன்னு இல்ல சார். அனுஜகனாலும் இளையவன் தானே சார் வருது, அதே தம்பி தானே வருது. ஆமா இருங்க, அதாவது அண்ணா தம்பிங்கிறது தமிழ்ல மேடம். ஆனா அக்ரஜன்னா முன்னாடி பிறந்தவன் அர்த்தம், அனுஜன்னா பின்னாடி பிறந்தவன் அர்த்தம். அது பின்னாடி பிறந்தவன் 2-3 தம்பி இருந்தாலும் எல்லாருமே அனுஜன் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ சாதாரணமா தம்பின்னு தமிழ்ல வந்து அவன் சின்னவன்ங்கிறது நமக்கு தெரியுது. அவன் சின்னவன் சொல்ல வேண்டாம், உனக்கு அப்புறம் பிறந்தவன் நாங்கிறது கேட்கவே வேண்டாம். தம்பினா அவனை விட சின்னவன் அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் சில 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 ஒரு அந்த இதை சொல்றதுக்கு மீனிங்க சொல்றதுக்கு சில யூசேஜ் எல்லாம் இருக்கு. அதுக்காக சான்ஸ்கிரிட்ல வந்து பிராத்தா பிராத்தா சகோதரன் ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. அது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு பிராத்தானா பிரதர், அதான் சகோதரன் வேற. அதாவது சக உதிரம், சேம் பிளட், ஒரே இதுல ஒரு வயசுல ஒரே வயசுல வரணும். அந்த மேடம் உதிரம் இந்த வார்த்தை தமிழ்ல சொல்லக்கூடிய யூஸ் ஆகிற வார்த்தை. ஆனா ருதிரம் ருதிரம்னு யூஸ் ஆகிற ராமாயணத்தை யூசேஜ் இருக்கு. ருதிரம்ங்கிறது தான் இவ தமிழ்ல உதிரம்னு வச்சுருக்கா. அது எப்படி சொல்றோம்? ஆனா ஒரே ஊம்ல பிறந்தவா தான் சகோதரன். அதான் பாயிண்ட். அதாவது உதரம்னா வயிறு, மந்தோதரி என்னன்னா உதரம்னாலே வயிறுன்னு அர்த்தம். சோ அதனால சமானகா உதரகா, ஒரே ஈக்குவல் ஊம்னு அர்த்தம். சமானகா உதரகா ஏஷாம் தே சகோதரா அப்படின்னு சமாசம். சோ பிராத்தான்னா பிராத்தரும் ராமலட்சுமணம் ராமாயணம். பிராத்தா வந்து மதர் வேற, இன்னொரு பின்னோதரம் பேரு. பின்னோதரம்னா இன்னொரு ஊம்புன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு. இது வந்து ராமாயணத்தே இந்த கல்ச்சர் இருக்கு நமக்கு. சோ இதுல உடனே குதர்க்கமா ஏதாவது கேள்வி கேட்கக்கூடாது. இது உங்களுக்கு அது அது ராமாயணத்துல பிராத்தரவும் ராமலட்சுமணம்னு ராமலட்சுமணனுக்காகவே போட்ட வேர்டு அது பிராத்தாங்கிறது. அது மாதிரி வந்து விழுந்திருக்கிறது.
அப்புறம் இப்ப லக்ஷ்மணனும் சத்ருகனும் சகோதரர்கள். ஏன்னா 2 பேருமே சுமித்ரைக்கு 2. ஏன்னா அப்புறம் வேற கொஞ்சம் பாயசம் கொடுத்தாரு அவர். அப்புறம் வந்து 2வது தடவை செகண்ட் டைம் வந்து சுமித்ரை வந்து ரொம்ப கொஞ்சம் பிலசாபிக்கலா இருக்கலாம். அதனால ரொம்ப ரொம்ப பவ்யமா ரொம்ப அடக்கமா, அதனால அவளுக்கு 2வது தடவை அந்த பிரசாதம் கொடுக்குறாரு. சோ லக்ஷ்மணன் சத்ருகுணன் 2 பேரும் சுமித்ரை வயத்தில் பிறந்துடுறாங்க. ஸோ இது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் சில இது இருக்கு. அப்படி பார்க்கிற போது நீங்க அந்த கஸ்மாத் இருக்க நீ எதனால அது யூசேஜ் தான். யூசேஜ் இப்போ கஸ்மாத்னா எதிலிருந்து அப்படிங்கிறது ஆக்சுவல் இது இருந்துங்கிறதுக்கு அவுட் ஆஃப் வாட் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க. அதனால அவ்வளவு நமக்கு வந்து இப்போ வியாக்கரணம்னா அது வேற. இப்போ வியாக்கரணத்துல வந்து நீங்க இப்போ ராம அப்படின்னு விசர்க்கம் போட்டேன்னா ராமகா பிரதமா விபக்தி, ராமன்னு விசர்க்கத்தை போட மறந்துட்டேன்னா சம்போதனமாப்படும், சம்போதன பிரதமாவப்படும். ஸோ அது மாதிரி கிராமருக்கு அவ்வளோதான். இங்கே வந்து ஸோ சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஆஞ்சநேய ஸ்லோகத்தில் நீங்கள் வந்து கிராமட்டிக்கலாக பார்த்தா தப்பு மாதிரி இருக்கும். என்னது ஒரு ஆஞ்சநேய ஸ்லோகம் ஒன்று ஃபேமஸாக இருக்கும். மத்காரியம் சாதய பிரபு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருங்க, ஆஞ்சநேய ஸ்லோகம். அசாத்திய சாதக சுவாமின்னு. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின்பதன். ஓ சுவாமின், ஓ ரெஸ்பெக்டட் சார், அசாத்திய சாதக, அது சாதிக்க முடியாத நீங்க சாதக சுவாமி. அசாத்தியம் தவ, உங்களுக்கு அசாத்தியம் என்ன கிம், அசாத்தியம்ங்கிறது இம்பாசிபிள் உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஓகே, அடுத்தது அசாத்தியம் தெரிஞ்சுங்க. ராமதூத கிருபா சிந்தோ, ஓகே, அது அட்ஜெக்டிவ். ராமதூத கிருபா சிந்தோ கருணை கடல், ஓகே. வந்து மத்காரியம் சாதய பிரபோ, அங்க எனக்கு சந்தேகம் வந்து, ஆனா மத்து போடலாம், இதேதான். மத்துங்கிறது பஞ்சமி. இந்த இடத்துல என்னோட காரியம் அர்த்தம் இல்ல எங்களோட காரியம், அது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தவிர அந்த மத்துங்கிறது வந்து அந்த கிராமட்டிக்கலா பார்த்தீங்கன்னா அந்த இப்படி மத்காரியம் சாதிய பிரபுன்னு என்ன அர்த்தம்? பிரபு ஓ ரெஸ்பெக்டட் சார், சாதிய என்னோட காரியத்தை சாதிச்சு கொடுங்க. அப்போ என்னோடனா மம வரணும், மம காரியம்னு வரணும். இந்த இடத்துல மத்து போட்டதுக்கு பஞ்சமி, மத்து பஞ்சமி. அதாவது மமன்னா என்னோடது மட்டும் ஆயிடும், நான் என்னோட செல்ஃபா சொன்ன மாதிரி ஆயிடும். அந்த ஒரு இதில் தான் அவன் ஸ்லோகம் பண்ணப்பட்டிருக்கான், மத்காரியம். அதாவது எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே மத்காரியம், எங்களோட காரியங்கள் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லணும். என்னோட காரியம்னா மம காரியம்னாக்க என்னோட காரியம் மட்டும் செல்ஃபிஷா சொல்ற மாதிரி ஒரு சென்ஸ் வந்துடும் தான் அவ வந்து என்ன பண்ணிட்டா அந்த மத்த, அதாவது பஞ்சமி விபத்தை யூஸ் பண்ணியிருக்கான், மத்காரியம். அப்போ என்கிட்டே இருந்து காரியத்தை அப்படி அர்த்தமா நம்ம பண்ணிக்க முடியாது. ஸோ எங்களோட காரியத்தை அது ஒரு பக்தன் சொல்ற மாதிரி. அதனால அந்த அப்போ வந்து மத்து வந்து கிராமட்டிக்கலா மம என்ன போடணும், மத்து எப்படி போட்டான்னு நானே விடுறது. ஆனா அது சில அந்த அந்த மரியாதை நிமித்தம் அந்த பொய்டிக்கல் லைசன்ஸ் இதை இங்கிலீஷ்லயே சொல்லுவோம், அது மாதிரி அந்த மத்து போட்டோம். அதே மாதிரி கஸ்மாத் இத்து வந்திருக்கு. அப்படி நம்ம அந்த மீனிங் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அது எப்படி சொன்னா பசங்களுக்கு வந்து ஈஸியா புரியுங்கிறத பார்த்து டக்குன்னு அந்த மதர் டங்ல வந்து இறங்கி சொல்லிட்டு போயிடும். ஏன்னா இப்போ இங்கிலீஷ்லயே நீங்க யூன்னா யூ வந்து சிங்குலரா ப்ளூரலா ஒரே யூ தான் எல்லாத்துக்கும். அதுக்கு ஒன்று யூசேஜை பொறுத்து நம்ம அதான் பொசிஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து பொசிஷனல். ஒரு இதா எங்க ப்ரொஃபசர் எம்ஏல he underwent many hardships இந்த உதாரணம் சொல்றதுக்கு இந்த பொசிஷனல் இருக்கு. என்ன குருமூர்த்தி, he underwent many hardships-னா தனித்தனியா பிரிச்சு அர்த்தம் சொன்னேன்னா அர்த்தமே கொலாப்ஸ். அவன் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்கிறதான் அதுல முக்கியம். ஆனா இன்னைக்கு ஹீனா அவன் அண்டர்னா கீழே அப்படி எல்லாம் பண்ணுவேன். என்ன வெண்ட் அண்டர் வெண்ட் இது மாதிரி இதுல சான்ஸ்கிரிட்ல பண்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? அதாவது பொசிஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஆனா கிராமருக்கு இங்கிலீஷ் இல்லாம நீங்க சான்ஸ்கிரிட் கிராமர் டீச் பண்றது கஷ்டம். லாங்குவேஜ் சவுண்டுக்கு மட்டும்தான் நீங்க தமிழை வச்சுக்கணும். பாக்கி கிராமர் வந்து நீங்க தமிழ் கிராமரை வச்சு சான்ஸ்கிரிட் கிராமர் சொல்லி தர்றது ரொம்ப கஷ்டம். பட் இங்கிலீஷ் கிராமர் சொல்லி தரலாம். அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும்
ஏதோ ஒரு வகையில ஒரு லிங்க் இருந்திருக்கு. அதைத்தான் ஒரு மேல ஒரு பேப்பர் கம்பேரிட்டிவ் பயாலஜின்னு அதான் நான் சொன்னேன். கிரீக்கு, லாட்டின், இங்கிலீஷ் வச்சுப்போம், மூணையும் வச்சுன்னு அது கம்பேரிசன் கொடுப்போம். அதே மாதிரி சில வேர்ட்ஸ் அதே மாதிரி வருது. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய உபநிஷம் இதுலயே ஒரு இந்த இதுல ஏதோ வாட்ஸ்அப்ல ஏதோ பழசு ஏதோ பேசின ஏதோ ஒன்று வந்தது. அதுல ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர் வந்து பெரியவாளை பார்க்கணும்னு உட்கார்ந்துருக்காரு. புரியுதா? ரஷ்யாவில் மாஸ்கோலேருந்து வந்திருக்காரு பெரியவா. அப்புறம் மெதுவா பெரியவாளே சொல்லி பார்க்குற போது அவர் ஏதோ சில கொஸ்டின்லாம் கேட்கணும் வந்திருக்காரு. பெரியவாளை பார்த்தோன்னா அவருக்கு கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிருத்துன்னு தருவான். இது இன்னைக்கு கேட்டேன் இந்த கான்வர்சேஷன் ஒரு இதுல. அவர் பார்த்தா ரிஷி மாதிரி இருக்க. நான் ஹிந்துவா மாறணும்னாரு. நான் ஹிந்துவா மாறணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் கமிங் ஃப்ரம் மாஸ்கோ. ஓகேங்களா? நீ ஹிந்துவா மாறணும்னு ஆசைப்பட்ட போதே நீ மாறிவிட்டேன்னு தரேன் பெரியவா. இந்து மதத்துல வந்து நீ வந்து இது பண்ணினாத்தான், ஒரு பிஷப்பு கிட்ட போய் பண்ணினாத்தான் கிறிஸ்டியனா ஆக முடியும். ஒரு இஸ்லாம் குரு கிட்ட போய் பண்ணாதான் இஸ்லாம். பட் ஹிந்துஸ்ல அப்படி கிடையாது. நீ மனசுனால ஆசைப்பட்டுட்டேன்னா நீ வந்து ஹிந்து தான். அப்புறம் பேர் ஒண்ணு வைக்கணுமே. நீ ரஷ்யாவிலேருந்து வந்துட்டதுனால அவன் உங்களை பார்த்தா ரிஷி மாதிரி இருக்கு, ரிஷின்னு பேர் வச்சாராம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா ரஷ்யாவில் அந்த நாள் வந்து யாஜ்ஞவல்கியர் அது மாதிரி வேதம் பண்ணவாளா ரஷ்யா அந்த பிரதேசத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரிஷி ரஷ்யா. அதே மாதிரி கலிபோர்னியாவுக்கே கபிலாரண்யான்னு சொல்லுவா. கபிலாரண்யம்னு ராமாயணத்துல வருது. கபிலர் மகரிஷி இருந்தார். ஸோ தட் கலிபோர்னியா இஸ் ஃபார்மலி இட் வாஸ் கால்ட் அஸ் கபிலாரண்யா. புராணத்தில் இருக்கிற கபிலாரண்யா தட் இஸ் கலிபோர்னியா அப்படின்னா பெரியவா வந்து எப்படி லிங்க் போய் சொல்றான்னு கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி ஸோ அந்த ரஷ்ய பிரதேசம் இப்ப நீங்க ரஷ்யான்னு சொல்ற இடத்துல வந்து அந்த நாள்ல யாஜ்ஞவல்கியர் மாதிரி பெரிய மகரிஷிகள்லாம் நிறைய வாழ்ந்த இடம் அது. அதனால்தான் ரஷ்யான்னு இருக்கும்னு சொல்லி அது ரிஷி ஃப்ரம் ரஷ்யான்னு அது மாதிரி பேர் வந்து அந்த அது மாதிரி கொடுத்துட்டா பெரியவா. ஒரு கோயின்சிடன்ஸா கொடுத்து சொல்லிவிட்டா. அவனுக்கு பெரியவா பார்த்தோன்னே அவனுக்கு கொஸ்டினே கேட்க தோணலைங்க. அது மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. ரஷ்யாவிலேருந்து ஒருத்தன் வந்து இதுலேருந்து பிராண்டன் ஒருத்தன் வந்திருக்கான். அது தெரியும், லண்டன். ஸோ பெரியவா வந்து ஒருத்தருக்குமே தெரியாத சில விஷயங்கள் அது மாதிரி விளக்கம் கொடுப்பான் சொல்றது அவங்களுக்கு. அதனால இது வந்து எல்லாராலையும் பட் இந்த இடத்துல இது மாதிரி சில கிராமட்டிக்கல் அவ்வளவு நம்ம கிராமர் பார்க்கணுங்கிறது இல்லை. நம்ம மீனிங் பசங்களுக்கு மீனிங் புரியறதுக்கு வந்து தமிழ்ல இப்போ கொஞ்சம் மதர் டங்ல இறங்கி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடணும். இப்போ ஒண்ணும் இல்லை. நம்ம தித்தியா விபக்தி இருங்கோ. தித்தியா விபக்தி வந்து ராமம் அப்படின்னா ராமனைன்னு நீங்க தமிழ் தான் சொல்லணும். ராமனைங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவேன்? டூ ராமான்னு சொல்லணும். இப்போ ராமனை வணங்கு, ராமம் பஜ, ராமனை பிரைஸ் பண்ண சொன்னா ராமம் பஜங்கிற போது நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? பிரைஸ் ராமா சொல்லணும், இல்ல வர்ஷிப் ராமா. ஸோ இப்போ அந்த செகண்ட் கேஸுக்கு என்ன வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் பிரதமா விபக்தி அண்ட் தித்தியா விபக்தி? ராமனை அது தமிழ், அது கொஞ்சம் தமிழுக்கு அந்த பதத்தை நமக்கு தெரிஞ்சதுனால அந்த ஐ சொல்றோம். அப்போ நல்லா புரிஞ்சுடுறது. ராமன் ராமனை, ராமனை வணங்கு, ராமனை போற்று, இல்லைன்னா ராமனை அழைச்சிட்டு வா, இது மாதிரி சொல்றோம். ராமம் ஆணைய, அப்போதான் அந்த ராமம்ங்கிறது அப்புறம் யூசேஜை சொல்றோம். இப்போ இந்த விபக்தி வந்து நீங்க கொஞ்சம் அந்த தமிழ்ல வந்தா தான் அந்த செகண்ட் விபக்தி ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம் சார். ராமனை அப்படின்னு சொல்ற போது அந்த வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரதமா விபக்தி தித்தியா விபக்தி நமக்கு என்ன கிளியரா தெரியும். ஸோ கொஞ்சம் அந்த மதர் டங் இதுலயும் கொஞ்சம் நம்ம இது பண்ணா பசங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா சிலது வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க அப்படியே பசங்களுக்கு புரியாமல் சொல்றது கஷ்டம் கிராமர்ல. பட் நமக்கு மாடலுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமரை வச்சுட்டு தான் நீங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு மாஸ்குலைன் ஃபெமைன் நியூட்டர் அதே ஜெண்டர் தான். அதே ஜெண்டர் வந்து நமக்கு சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு. அதே மாதிரி த்விவச்சனம் வந்து இங்கிலீஷ்ல இல்லைன்னாலும் லாட்டின்ல த்விவச்சனம் இருக்கு,
அதனால ஓரளவுக்கு நமக்கு இந்த கிராமருக்கு வந்து இது வந்து செட் ஆகும். நம்ம சான்ஸ்கிரிட் கிராமர்ல வந்து ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. ஆனா சவுண்டுக்கு வவல்ஸ் நீங்க ஸ்வரம், இப்போ ஸ்வரம் இருக்குன்னா ஸ்வரம்னாக்கா வவல்ஸுக்கு பேரு ஸ்வராகா, வெஞ்சனானி அப்படிங்கிறது பேரு. ஸ்வராகா வந்து மாஸ்குலைன், வெஞ்சனானின்னு சொல்லிட்டாலே நியூட்டர். ஓகே, இப்போ அந்த ஸ்வரம் அப்படிங்கிற போது ஒண்ணுக்குன்னு அந்த அந்த மியூசிக்லயும் ஸ்வரம்னு இருக்கு. அந்த இதுக்கு வரப்போது ஸ்வரம் வேற. இப்போ இதுல ஜென்ரலா ஸ்வராகனா வவல்ஸ், ஏன்னா வவல்ஸுக்கு சவுண்ட் இருக்கு, ஸ்வரம் இருக்கு. அப்போ அந்த அந்த ஸ்வராகாங்கிறது வந்து அதுக்கு ஒரு இது இருக்கு. நமக்கு வேணா புரியாததுக்கு வந்து, ஆனா அதுக்கு இப்போ நெட்டர் சவுண்டுக்கு தான் வச்சுக்கணுமே தவிர ரொம்ப கிராமருக்குள்ள நீங்க தமிழையும் அதையும் கம்பேர் பண்றது கஷ்டம். ஏன்னா புரியாம போயிடும், பசங்களுக்கு புரியாம போயிடும். டக்குன்னு ஒண்ணு இங்கிலீஷ் கிராமர் எடுத்துட வேண்டியதான். இது மாஸ்குலைன், ஃபெமினைன், நியூட்டர், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த விபக்தி இருக்கு பாருங்க, விபக்திக்கு மட்டும் அந்த தமிழ்ல ஒருத்தருக்கும் ஜாஸ்தி இருக்கு. கிராமர் படிச்சிருந்தா தான் தெரியும். அதை வந்து வேற்றுமைங்கிறா, தமிழ்ல வந்து வேற்றுமை உருபுன்னு சொல்லுவாங்க. உருபுன்னா அந்த டெர்மினேஷன், புரியுது? அது வேற்றுமை உருபு. அது தமிழ் ஓரளவுக்கு அந்த இலக்கணம் கொஞ்சம் படிச்சவாளுக்கு தான் தெரியும். இல்லைன்னா நீங்க கேஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றதான் ஈஸி. ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், ஒரு கேஸ்க்கு என்ன மீனிங் தமிழ் சொல்றதான் ஈஸி. வந்து ஆனா இங்கிலீஷ்ல அது மாதிரி ஒரு கேஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் யூசேஜ் எல்லாமே அவங்க இங்கிலீஷ்ல இருக்கணும், யூசேஜில் அடிச்சிருக்கணும். எல்லா கிராமரும் ப்ரிபோசிஷன், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வச்சு தான் நம்ம கிராமர் டீச் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கிலீஷ் கிராமரை வச்சு டீச் பண்ணதான் பசங்களுக்கு நம்ம கிராமரை வந்து நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக அதை நடத்தி போக முடியும். அப்போ அந்த சவுண்டோட நம்ம தமிழை விட்டுணும். தமிழை வந்து அந்த ஸ்வரம், வவல்ஸ், கான்சனன்ட் சொல்லி கொடுக்க இருப்பாங்க, அதோட நம்ம வந்து அந்த இதை முடிச்சுக்கணும், தமிழனுடைய இதை. பட் ஏதாவது நம்ம மீனிங் சொல்ற போது மதர் டங்கை கொஞ்சம் மதர் டங்கனுடைய ஹெல்ப்புக்கு நம்ம போய்க்கலாம். டைம் டைம் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அடுத்ததுல ஷார்ட் நீங்க இந்த இது கஸ்மாத் வந்து அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அது மாதிரி அவுட் ஆஃப் அது மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த மதர் டங்களுக்கு இறங்கி பசங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ நான் சொன்னேன், இப்போ மற்காரியம் மாதிரிதான், மற்காரியம் சாதய பிரபோ கிராமட்டிக்கலா கரெக்டுங்களா? ஆனா அந்த மத்துன்னு போடுற இடத்துல அந்த பஞ்சமி விபக்தியில அவுட் ஆஃப்ல எல்லாரும் எங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அந்த இதை நீங்க எங்ககிட்டேருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம், கஷ்டத்தை எங்ககிட்டேருந்து வாங்கிக்கோங்க. சோ அது வந்து ஒரு மரியாதையா ஒரு பக்தி இதுவா அதை சொல்றது. அதனால இப்ப ஒரு பொயட் பண்ணதை அதுதான் யூசேஜ்னு சொல்லி இங்கிலீஷ்ல யூசேஜ்னு சொல்லிடுவாங்க. அது பொய்டிக்கல் லைசன்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் அது வந்து பொய்டிக்கல் லைசன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க இதுல எல்லாம் ஷேக்ஸ்பியர் இதுல எல்லாமே சில போயம் எல்லாம் ஒண்ணுமே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன்றும் இருக்காது, டக்குன்னு இதையே மாத்திடுவா. அது வந்து பொய்டிக்கல் லைசன்ஸ்ங்கிறாங்க. அதே மாதிரி இதுல வந்து ஒரு பொய்டிக்கல் தர்மம், அதாவது இப்ப பத்திய தர்மம் அது மாதிரி. ஏன்னா மீட்டருக்கு இப்ப இந்த அவகிரகம்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம இதுல நம்ம சந்தி படிச்சிருக்கோமே, அந்த அவகிரகத்துக்கு வந்து அது எல்லாரும் எஸ் மாதிரி தான். ஆனா அந்த அவகிரகம் இது வந்து ஆங்கிறது பெரிய ஸ்வரம், முதல் ஸ்வரம், அகர முதல் எழுத்தலாம் வள்ளுவரே ஆதான் சொல்லியிருக்க. நம்ம இந்த ஆங்கிறது ஃபர்ஸ்ட் பவர். அந்த அவகிரகத்தினுடைய இது வந்து இதுவே இப்ப சர்வே பி அப்படின்னா சர்வே அவகிரக பி அப்படின்னா சர்வே பிளஸ் அப்பி. ஸோ அந்த அவகிரகத்துக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு சந்தி அது. அந்த அவகிரகத்தினால இத்தனையும் மீனிங் டக்குன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ எதுக்கு சொல்லுவாங்க அந்த யூசேஜ். ஸோ அதுக்காக அந்த கிராமர். முதல்ல நீங்க கிராமரை டீச் பண்ணலாம், பசங்கள்லாம் படிக்கவே வரமாட்டாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் கிராமர் எடுக்கவே கூடாது. முதல்ல அப்படியே லாங்குவேஜ் அப்படியே ஓடிண்டே போகணும், புரியுதா? அதுதான் வந்து டீச்சிங்குடைய இது. அது நீங்க என்ன சான்ஸ்கிரிட்ல நீங்க கிராமரை வந்து தனியா பிரிச்சு வைக்க முடியாது. இப்போ தமிழ்ல நம்ம பேசுறது பூரா கிராமர் இல்லை. தமிழ்ல எத்தனையோ முன்னாடி இருந்த தமிழ்ல கண்ணதாசன் எழுதின பாட்டுக்கும் இப்ப எழுதுற பாட்டுக்கும் நீங்க வந்து ஒண்ணுமே ஒரு இலக்கணமே கிடையாது. அப்பெல்லாம் கவிதைன்னா அப்படி இருக்கும் கண்ணதாசன். ஏன்னா கண்ணதாசன் டேலண்ட் எடுத்தணும். ஸோ வந்து பிலாசபியா இருக்கட்டும், வந்து ரிலிஜியனா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவன் பூந்து வந்திருக்கான். ஏன்னா நிறைய படிச்சிருக்கான்.
எத்தனையோ சான்ஸ்கிரிட் போயம் வந்து அவன் தமிழாக்கம் பண்ணலைன்னா மீனிங்கே தெரியாது. அதாவது எல்லாருக்கும் சாதாரண ஒரு இதுக்கு அது மாதிரி ஒண்ணுமில்ல. ஒரு 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 பிலாசபி சொல்ற போது பாட்டுல கண்ணதாசன் உயிருக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா அது வந்து அத்வைதா பிலாசபி தான் அது. ஆனா எங்கேயோ படிச்சாத அது எப்படி தமிழ்ல சொன்னதுனால 4 பேருக்கு தெரியுது. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது அப்படின்னு. ஆத்மா சரீரம் அப்படின்னு நமக்கு அத்வைதத்துல வந்து சரீரத்துக்கு இது கிடையாது, ஒரு மதிப்பு. ஏன்னா அவ வந்து ஒண்ணுங்கிறா. அதான் ஆத்மாங்கிறது வந்து 2 இல்லைன்னா அத்வைதம். இந்த 2 இல்லைன்னா என்ன 2 இல்லை, 2 இல்லைன்னா என்ன 2 இல்லை. ஸோ அது மாதிரி அதுல ஒரு ஃபோன் ஒன்று கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். ஹலோ, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, கிளாஸ்ல இருக்கேன். தங்கரம்மா, ஓகே ஓகே. ஹலோ மேடம். இருக்கோம் சார், எல்லாரும் இருக்கும். போன் வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால நம்ம பேசினே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து we will proceed to the next session. ஓகே, அது நிறைய பார்க்கலாம். ஒன்றும் மற்றபடி எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எந்த விதமான இதுவும் இந்த இப்போ இந்த செட்டு கலையாம இருக்கிற மாதிரி தான் என்னுடைய இது. இப்படிதான் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். எஜுகேஷன் சைக்காலஜி உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்காளே. எஜுகேஷன்ல வந்து ஏன் வந்து சில டீச்சர் வந்துன்னா இந்த சைக்காலஜி பேசிக்கா அந்த சைக்காலஜியினுடைய எஃபெக்ட் தான். இல்லைன்னா என்ன வந்து அதுவும் நீங்களும் சீனியர் வேற, அதனால நீங்களும் ஒரு டீச்சரா இருந்து வந்துவா. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் நேச்சர். அதுவும் பசங்களுக்குலாம் ரொம்ப உஷாரா இருக்கணும். பசங்களுக்கு எதை வந்து எந்த விஷயத்த பசங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஸோ அதனால இப்போ டீச்சிங் நீங்க டீச்சர்ஸ் இருக்கிறதா அவங்க சொல்லணுங்கிறது இல்லை. அதனால இப்போ நம்ம சீனியர் இதுவாக இருக்கிறதால நமக்கு தகுந்த மாதிரி சில சில இப்போ பிலாசபிலாம் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. இப்போ நம்ம கண்ணதாசன் சொன்ன உயிருக்கு உருவம் கிடையாதுன்னா பெரிய பெரிய பிலாசபி. ஏன்னா நம்ம ஆத்மான்னு சொல்றதுதான் அவ உயிர் அப்படின்னு தமிழ்ல உயிர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு அழகா புரியாம சொல்லிட்டாங்க. உயிருங்கிறது நம்ம பார்த்தது இல்லை, உயிர் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுக்கு there is no any shape for it. ஓகே, ஆனா அந்த உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா இல்லைன்னா ஒண்ணும் இல்லைங்கிறத நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு அது புரியாது, சினிமா பாட்டதான் தெரியும். இப்ப நான் சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ அந்த ஆத்மாங்கிறது இல்லைன்னா நத்திங். அதான் கிருஷ்ணரே கீதையில சொல்றாரு. அவன் எங்கேயோ அதெல்லாம் படிச்சுட்டான், தமிழ்ல அப்படி அவன் வாங்கி கொடுத்து சாதாரணமா கொடுத்துட்டாங்க. விரிந்து எதுவும் நடவாது அப்படின்னு அந்த பாட்டு என்ன பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த பிலாசபி அவன் வந்து ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டான். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்கும் என்பார் நடக்காது அந்த பாட்டு இல்லையா? இல்ல இல்ல அந்த பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். உயிருக்கு கிடையாது, உயிர் உள்ளத்தின் கதவுகள் கண்களடாங்கிற உள்ளத்தின் கதவுகள். ஜெய்சங்கர் படமோன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு அது ஒரு ஆனா அவன் கண்ணதாசன் சில பாட்டு வந்து நீங்க எங்கேயோ அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கிறத யாருக்கையோ தெரிஞ்சுட்டுதான் சில சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்கும். அது அப்ப தெரியல, இப்ப நமக்கு தெரியும். அதான் பாதம் காலக்கிரமேணச்சான்னு சொல்ற மாதிரி எங்க ஸ்லோகத்துல ஆச்சாரியார் பாதமாச்சல படிக்கிறதுக்கு வந்து நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வயசு வேணாலும் தெரிஞ்சுட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து அனந்தம், இன்ஃபினிட். அனந்தம்னா இன்ஃபினிட் பேரு. ஏன்னா ஞானம் அனந்தம்னு சான்ஸ்ல வர மாதிரி நாலேஜ் வந்து இன்ஃபினிட். அதுக்கு வந்து இது போராதுன்னு சாப்பாடு மேற்க மாட்டாங்க. ஓகே மேடம், நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நீங்க வந்து அதுக்குள்ள கேட்டுருங்க சார். மெசேஜ் வேணா கொடுங்க, முடிஞ்சா கொடுங்க. மெசேஜ் முடிஞ்சா கொடுங்க, லெட்டர் நாங்க கூட உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கிறோம். மீட் பண்ற போது என்ன இதை ஒரு தடவை ஒரு இந்த வர்பு நம்ம கொஞ்சம் பார்க்கணும், நம்ம அதை பார்க்கணும்.
ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் அந்த கல்மணி கொஞ்சம் சொல்லுங்க சார். கல்மணி கர்த்தரி கர்மணி कायेन वाचा मनसेन्द्रियेण भावात् रोम परस्मै नारायणाय समर्पयामि। ओम तत्सद्ब्रह्मार्पणमस्तु। महाप्रियवाचनं ओके मैम। धन्यवाद जी। धन्यवाद धन्यवाद जी। धन्यवाद सर।